வித்தியாசமே இல்ல. சரியா? நீ டெலிபோனை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா அப்ப இன்டர்நெட்டும் அதுதான், அப்படிதான் வேலை செய்யுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்ட்லைனே எப்படி ஒவ்வொரு தொலைபேசியும் ஒரு கேபிள் மூலியமா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? டெலிபோன் எக்ஸ்சேஞ்சோ இல்ல பக்கத்துல இருக்க ஒரு டவருக்கோ கனெக்ட் ஆயிருக்கு. அது அப்படி கனெக்ட் ஆகி எல்லா டெலிபோன்ஸும் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால நீங்க நம்பர் போடும்பொழுது அந்த கனெக்ஷன் மூலியமா அந்த போன்ல ரிங் அடிக்குது, நீங்க பேசுறீங்க இல்லையா? அது லேண்ட்லைன். மொபைல் போன்னா நீங்க சொன்ன மாதிரி சேட்டலைட் போயிட்டு நேரா மேல அனுப்பிட்டு சேட்டலைட்ல இருந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வருது. ஸோ இதே அடிப்படையில தான் இன்டர்நெட்டும் வேலை செய்யுது. ஸோ இப்போ இங்க இருக்கிற நீங்க வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, இங்க இருக்கிற அது வந்து அமெரிக்கா தேசத்துல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிறத கேபிள் மூலியமா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அமெரிக்கால இருக்கிறதோ லண்டன்ல இருக்கிறதோ எப்படி நம்ம கனெக்ட் பண்றது? அது வந்து சேட்டலைட் மூலியமா போகும். ஸோ பேசிக் கான்செப்ட் பார்த்தா அதே தான். ஸோ தொலைபேசி எப்படி வேலை செய்யுது அதே போல தான் இன்டர்நெட்டும் வேலை செய்யுது. ஸோ இப்போ ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எப்படியெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கின்றத இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதாவது கணினிகள் பல்வேறு மூலமாக ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா டெலிஃபோன் கேபிள். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா தனியா கேபிள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு ஆல்ரெடி லேண்ட்லைன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கொடுத்துருவாங்க. யாராவது வீட்டுல இன்டர்நெட் வச்சிருக்கீங்களா? ஊர்ல இல்ல. ஊர்ல போய் இப்போ நீங்க டெலிஃபோன் வச்சிருந்தீங்கன்னா போதும், பிஎஸ்என்எல் இது மாதிரி டெலிஃபோன் வச்சிருந்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்டீங்கன்னா அதே லைன்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டா ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டெலிஃபோன் கேபிள் வழியாவே இன்டர்நெட் வரும். இரண்டாவது டெலிவிஷன் கேபிள்ஸ். அதாவது இப்போ இந்த கேபிள் டிவி எல்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லாம் நம்ம இதுல டிஷ் ஆகி போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கேபிள் வந்தது இல்லையா? இப்போ இங்கெல்லாம் சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த போறதான். இப்போ ஸ்டார் ஹெல்த் சிங்க் எல்லாம் கேபிள் வருது இல்லையா? இந்த டெலிவிஷன் டிவி பார்க்கறதுக்கான அந்த சேனல்ஸ் கேபிள் வர்றதுல நியூ இன்டர்நெட் வரும். ஸோ ரெண்டு விதம். ஒன்று வந்து டெலிஃபோன் வர கேபிள்ஸ்லயும் கனெக்ட் ஆகி இன்டர்நெட் வரும். நீங்க பாக்குற சேனல்ஸ் இருக்கு இல்லையா, டிவி சேனல்ஸ், அந்த கேபிள் மூலியமாவும் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியும். இங்க எல்லாம் வந்து அந்த டெலிவிஷன் கேபிள்ஸ் தான் ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. மூன்றாவது சேட்டலைட். இதுதான் வயர்லெஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நிறைய பேர் இங்க வந்து டிவைஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் டிவைஸ் வச்சிருக்கீங்க? அது ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ டிவைஸ் சொல்லி பார்த்துருக்கீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு இல்லையா? சின்னதா ஒரு டிவைஸ் கொடுக்குறாங்களே, அதுதான் சேட்டலைட்ஸ், அந்த மூணாவது வழி. ஸோ மூன்று வகையில நம்ம வந்து இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுடைய கணினி, அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரை வெளி உலகத்தோட கனெக்ட் பண்றீங்க. வெளி உலகத்தோட கனெக்ட் பண்றோம்னா எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த மூணு வகையில தான் கனெக்ட் பண்ண முடியும். சரியா? புரியுதா? போர் அடிக்குதா? क्वेश्चंस இருக்கு. நான் क्वेश्चंस கேட்பேன் கொஞ்ச நேரத்துல, அப்ப சொல்றீங்களான்னு பாப்போம். சரி சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் எதற்கெல்லாம் யூஸ் ஆகுது இப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய நீங்க நம்ம இப்போ அதுக்கு தான் முன்னாடி கேட்டேன். இன்டர்நெட் வந்து மெயினா ரொம்ப அதிகமா யூஸ் ஆகுது வந்து இமெயில் இல்லையா? இமெயில்னா என்ன? அங்க இருக்கிறத படிக்க சொல்ல உங்களுக்கு என்னப்பா? நம்முடைய செய்தியை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறது. சரி, வேற யாராவது? தகவல் பரிமாற்றம், நல்ல வார்த்தை இருக்கு. அப்புறம் மின்னஞ்சலா? அதுதான் அங்க எழுதிருக்க, எழுதிட்டு தான் கேட்பனா? மின்னஞ்சல்னா என்ன? இவர்கிட்ட விளையாட முடியாது. சரி, வெரி குட். சோ இமெயில்னா இப்போ என்னன்னா நீங்க கொடுக்குற ஒரு டேட்டா, அதாவது நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு லெட்டர் போடுற மாதிரி, அதுதானே அது. அது யாருமே சொல்ல பார்த்தீங்களா? கடிதம் மாதிரி எலக்ட்ரானிக்கா கடிதத்தை விடுறீங்க இல்லையா? நமக்கு முதல்லலாம் லெட்டர் போட்டு லெட்டர் பாக்ஸ்ல போட்டு அது அங்க போவோம், யாரோ கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்போ அது லெட்டர் பாக்ஸ்ல போடுறதுக்கு பதிலாக யாஹூ ஜிமெயில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம போடுறோம்.
அது அப்படியே போயிட்டு அவருடைய லெட்டர் பாக்ஸ்ல போய். ஸோ எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுதான் அப்படியே இன்டர்நெட். புரியுதா? ஸோ இங்கே நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்டர்நெட்லயும். இப்போ நமக்கு எப்படி இங்கே லெட்டர் பாக்ஸ்ன்னு இருக்கோ அதே மாதிரி இமெயில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வருங்கால கிளாஸ்லலாம் இமெயில் பார்ப்போம். எப்படி நமக்கு ஒரு லெட்டர் பாக்ஸ்ல வந்து லெட்டர் விழுதோ அதே போல இமெயில்ல இன்பாக்ஸ்னு வச்சிருக்காங்க இல்லையா? யாராவது பார்த்துருக்கீங்களா இந்த இன்பாக்ஸ்ன்றத? எத்தனை பேருக்கு இன்பாக்ஸ் என்னன்னு தெரியும்? எல்லாருக்குமே தெரியுமா? இமெயில்னா என்னன்னு தெரியல, இன்பாக்ஸ் தெரியுது. சரி, வெரி குட், பரவாயில்ல. சரி, ஓகே. சரி, இன்பாக்ஸ் அப்படின்னா என்ன எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்பாக்ஸ் அந்த வார்த்தை எங்க வந்தது? போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா இன்பாக்ஸ், அதாவது இன்பாக்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு வராங்கன்றது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். நம்ம என்ன இருக்கு, லெட்டர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போடுறோம். அதே போல் இன்னொருத்தரோட லெட்டர் பாக்ஸில் போயிட்டு அது போய் போஸ்ட்மேன் எடுத்து போய் அவங்களோட லெட்டர் பாக்ஸில் போடுறான். ஸோ உங்கள் லெட்டர் பாக்ஸை நீங்கள் திறந்து லெட்டர் எடுக்கிறீங்க. இதே தான் மின்னஞ்சல். இதே வந்து எலக்ட்ரானிக்ல போச்சுன்னா என்ன ஆகும்? இளையராஜா வந்து குமாருக்கு மின்னஞ்சல் அனுப்புறாருன்னா இவரோட இன்பாக்ஸ்ல இருந்து இவரோட போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து இவர் போஸ்ட் பாக்ஸ் போகுது. அதை அவர் லாகின் பண்ணி அவரோட போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து அவர் படிக்கிறது. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னா. சரியா? புரியுதா? புரியுற மாதிரி இருக்குதாவா? சரி, ரொம்ப யோசிக்க வேணாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இமெயில். இரண்டாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ சொன்ன மாதிரி நியூஸ் படிக்கலாம். எத்தனை பேர் நியூஸ் படிப்பீங்க இன்டர்நெட்ல? சரி, ஒருத்தர் தான் எல்லாமே சொல்றீங்க. வெரி குட். சரி, இனிமே நீங்க எல்லாரும் படிப்பீங்க. கிளாஸ் முடியும் பொழுது ஒரு தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்குது இல்லையா, யாரு என்ன பண்றாங்க, தண்ணி வந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் அந்த நியூஸ்ல பார்க்கலாம். ஸோ நியூஸ் கேதரிங், இன்ஃபர்மேஷன் கேதரிங். உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா போயிட்டு நம்ம இன்டர்நெட்ல தெரிஞ்சுக்கலாம். இதற்காக சில பேர் பிரயாசப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் இன்டர்நெட்ல போட்டு வைக்கிறாங்க. நம்ம போய் அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். சரியா? ஓகே. இரண்டாவது இன்டர்நெட் சாட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சாட்னா தெரியும் இல்லையா? சாட் தெரியாதவங்க யார் இருக்கீங்களா? இல்ல, எல்லாரும் கேள்வி இல்ல. அது என்ன, எதுக்காக யூஸ் பண்றது தெரியல? தெரியுமா சந்தி? சரி, சாட் தெரியாதவங்க யாராவது? எல்லாருக்கும் தெரியும். இளையராஜா சாட்னா என்ன? அப்புறம் கை இப்படி வெக்கப்படக்கூடாது. என்ன இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துக்க போறோம் இல்ல? எல்லாரும் வந்து பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கல. இன்டர்நெட் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்க இனிமே வந்து எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட் தெரிஞ்சிருக்கணும். போற இதுல வந்து எல்லாமே இப்போ இன்டர்நெட்ல தான் இருக்கு இல்லையா? சரி, இன்டர்நெட் உங்களுக்கு சரியா புரியல, விளங்கலைன்னா you will be out of touch. உங்க பையனே உங்களை வச்சு கிண்டல் பண்ணுவோம். பையன் இல்லை பொண்ணே உங்களை கிண்டல் பண்ணுவோம். இல்லை வர ஒய்ஃபே கிண்டல் பண்ணுவோம். சரி,